ஸோ ஹலோ கைஸ், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சாஸ்கி பண்டில் வந்துச்சு. நம்மள்ட்ட இருக்க டைமண்டை வச்சு சாஸ்கி பண்டில் நமக்கு எவ்வளோ டைமண்டில் கொடுக்க போதான்னு தான் பார்க்க போதும். கண்டிப்பாக கம்மி டைமண்டில் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 2500 டைமண்ட் புரிங்கிட்டு தான் விடுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சாஸ்கி பண்டில் எடுக்கலாமா என்னன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன் ப்ரோ நருட்டோ பண்டிலாம் எடுக்காமல் சாஸ்கி பண்டில் எடுக்கிறீங்க, நருட்டோ பிடிக்காதான்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும். அது பிடிக்காதுன்னு இல்லை, அதை எடுக்கிறதுக்கு நம்மள்ட்ட டைமண்ட் இல்லை. சரி, அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தீங்களே. இன்னும் 200K அடிக்கணும், 10K தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக முடியும். சரி, பேசினது போதும், வாங்க ஸ்பெண்ட் பண்ண போகலாம். பாருங்கள், சாஸ்கி பண்டில் சொல்லப்போனால் நருட்டோ பண்டிலோட சாஸ்கி பண்டில் கெத்தாக தான் இருக்குது, அதனாலே எடுக்கலாம் அதை. சரி, பார்த்தீங்கன்னா 1500 டைமண்ட் இருக்குது. ஒரு சாமியை கும்பிட்டு ஃபஸ்ட்டு 100 ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரில. அப்படி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த 100 டைமண்ட் சாஸ்கி பண்டில் கொடுத்தா நல்லதாக இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடப்பாவையில் ஏதோ 30 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. சரி, கொடுத்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அடுத்த சாமியை கும்பிட்டு ஒரு 200 ஸ்பின்னை போடுவோம். அப்போலாச்சும் கிடைக்காதுன்னு அப்படி இப்படி தொட்டு விழுந்ததை கொடுத்துருங்கடா. அட்லீஸ்ட் அந்த கட்டான ஸ்கின்னாச்சும் கொடுத்துருங்களேன்டா. இந்த கைனா போய் கொடுக்க மாட்டேன் எனக்கே தெரியும். எவ்வளோ அடப்பாவீங்களா, ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே ஏமாத்திங்கடா. 17 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. இந்த வாட்டி ஒழுங்காக சாமி கும்பிடல போல். சரி, இந்த பண்டில் 5ஆவது வாட்டி தொட்டுக்கிட்டே இருந்தால் மாற்றி தொட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக விழுவும். விழுந்ததுங்களா, இந்த உதவ பண்டில் மட்டும் கொடுத்துருங்களாண்டா. இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட் கூட எனக்கு கம்மியான டைமில் கொடுத்ததே இல்லை. இந்த ஒரு ஈவெண்ட்டாச்சும் கம்மியான டைமில் கொடுத்துருங்களேன்டா. அப்படி எப்படி எவ்வளோ இது போகுது, அது உழுது ஒன்று ஒன்றா உழுதுப்பா. ஐயோ, வச்சு செஞ்சுட்டாடா கதினா. அட பாவிகளா, 14 டோக்கன் மட்டும் கொடுத்துருக்கீங்களாடா. இந்த படுவாய் போய் கதினா நம்ம வச்சு செஞ்சுட்டான். ஒரு 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 63 டோக்கன் மட்டும் கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டான். இப்போ இதை வழியே இல்லை, எல்லாரும் பண்ணுற டிக்கை தான் நம்மளும் பண்ணணும். இதில் போய் கிளியர் போகிறதுக்கா, அதை கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்படியே போய் நம்ம தலைவர் ஆடம் வச்சத வண்டியை தான் ஆடம் வச்சுட்டு அப்படியே அந்த ஈவெண்ட்டில் போய்த வண்டி தான். கதினாக்கு ஒரு ஹாட்டை முறை கொடுத்துட்டு சரி எப்படி கடவுளே கொடுத்துடணும் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு 200 ஸ்பின்னு உளுந்ததா. அது எதுவுமே உழுது, அப்படி இப்படி உழுது. என்னாச்சு, நல்லதாக உழுதணும். வேண்டாம் அட்மிட் பண்ணுறது போட்டு கங்கஜேஷன் கொடுத்துட்டானுங்க. அடப்பாவீங்களா, கட்டானா கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த கோசா வச்சு நானடா பண்ணுறது. கைஸ், இந்த கைனா போய் கோசா கொடுத்துட்டு அதோட 17 டோக்கன் கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டான். இதுக்கு மேலே விடக்கூடாது. இன்னும் 800 டைமண்ட் இருக்குது. சரி, இன்னும் 800 டைமண்ட் இருக்குது. இந்த 800 டைமண்ட் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் ஸ்பின் பண்ணுவோம். சரி, 200 டைமண்ட் போட்டுவிடுவோம். அப்படி இப்படி உழுந்தது கரெக்டாக அந்த ஒன்று கூட விழ மாட்டேங்குது கைஸ், ஒன்றுனா உழுது. அட பாவி பய கதினா, திரும்ப 18 டோக்கன் கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டான். சரி, இதையாச்சும் விடக்கூடாது, திரும்ப ஸ்பின்னை போடலான்னு சொல்லிட்டு திரும்ப சாஸ்கி பண்டில் தொட்டுக்கிட்டே இருப்போம். தொட்டு கடவுளே ஒரு 200 டைமண்டில் விழுந்துடணும். இந்த டைமண்டில் கட்டான ஸ்கின்னாச்சும் கொடுத்துதுங்க. கோசா எல்லாம் கேட்கவே இல்லை, ஆனால் கோசா கொடுத்தீங்க. சரி, சாஸ்கி எல்லாச்சும் கொடுத்துதுங்க. எவ்வளோ போகுது. அட பாவிலா, தொடர்ந்து ஹாட்ரிக் 18 டோக்கன் தொடர்ந்து வந்ததுக்கு. இந்த கதினா பையனை நம்புறதுக்கு நம்ம நாமத்தை போடாமல் விட மாட்டாங்க போல். சரி, திரும்ப வந்து அந்த ட்ரிக்கை பண்ணுவோம். கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு திரும்ப போய் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். அந்த கோசா கொடுத்த மாதிரி ஏதாச்சும் கட்டணம் ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் 400 டைமண்ட் இருக்குது. சரி, அந்த கையில் இருக்க கன்று தான் பிரச்சனையா, சரின்னு சொல்லிட்டு அந்த கன்னை அன்னைக்கு பண்ணிவிட்டு அதுக்கு போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ வந்தாச்சு. ஒரு ஹாட்டை மட்டும் திரும்ப ஒரு ஹாட்டை மட்டும் கொடுத்துட்டு திரும்ப நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த சாஸ்கி பண்டில் தொட்டுகிட்டே இருக்கிறனால தானே சாஸ்கி விழ மாட்டேங்குது. இந்த டோக்கன் தமிழ் வச்சுட்டு தொட்டுட்டா கண்டிப்பாக சாஸ்கி பண்டில் விழுதுன்னு சொல்லிட்டு சரி சுத்த ஆரம்பிச்சாச்சு. இப்போலாச்சும் கொடுங்கடா. கொடுத்துதுங்க 2 கொடுக்குதானுங்க. அப்படி இப்படி அடப்பாவீங்களா, இப்போ தான்டா புரியுது. நம்ம எதை தொட்டுக்கிட்டே இருக்கமோ அதை மட்டும் கொடுக்கவே மாட்டேறானுங்க. டோக்கனை தொட்டோன்னே எனக்கு 28 டோக்கன் கொடுத்துட்டானுங்க. சரி, கதினாக்கு ஒரு ஹாட்டாக கொடுத்துட்டு திரும்ப ஸ்பின் பண்ணி கிளியர் கொடுக்கலான்னு போனால் சரி விடு, அடிக்கடி கிளியர் கொடுத்துருந்தாலும் நமக்கு இது பண்ணிடுவானுங்க. சரி, கடவுளே இந்த 200 ஸ்பின்னில் ஆச்சும் விழுந்தோணும். அப்படி ஸ்பின் பண்ணியாச்சு. விழுந்தது அட்லீஸ்ட் கட்டான ஸ்கின் ஒன்றாச்சும் மனசுக்கு அதெல்லாம் இருக்கும். அடப்பாவீங்களா, எதுவும் 20 டோக்கன் கொடுத்து அனுப்பிச்சி விட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 165 டோக்கன் இருக்குது. இது வரைக்கும் 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணலான்னு சொல்லி ஸ்பின் பண்ணி பார்த்தேன். கடைசியில் ஒன்று கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. சரி, அடுத்து ஒரு 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால் அதிலே ஒன்று கொடுத்து ஏமாற்றிடுவானுங்க. சரி, ஒன்று ஸ்பின் பண்ணால் நம்ம லக் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஸ்பின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டாப் பண்ணிட்டு வந்துடலான்னு டாப் பண்ண போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் பண்ணிட்டு வந்தாச்சு. 2 வீக்லி போட்டாச்சு. இப்போ 547 டைமண்ட் இருக்குது. சரி, இது கதினா எவ்வளோ தான் நம்மகிட்ட காசு கொடுக்க போதான்னு தெரில. இந்த சாஸ்கி பண்ணுறதுக்கே 2000 டைமண்ட் வந்ததும் போல். சரி, நம்ம ஸ்பின் பண்ண போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 547 டைமண்ட் இருக்குது. இப்போ அந்த டைமண்ட் வச்சு 2 ஸ்பின்னில் சாஸ்கி பண்ணில் கண்டிப்பாக விழுந்ததும் அப்படி உள்ள டோக்கன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பொறுத்தாது பூமியால் வாழ்னு பெரியவங்க சும்மான்னு சொல்லலை. இந்த 90% ஆஃபதுக்கு இந்த கைனா பையன் நமக்கு 73% கொடுத்துருக்கான். இந்த மிஷி ஷாப் அந்த சாக்கர் மண்ணில் எடுக்கணும்னா 404 டைமண்டு. அதுக்கு முன்னாடி 99 டைமண்ட் யூஸ் பண்ணணுமா.
நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எதுக்கோ ஸ்கின் இருக்குது, ஆனால் MP5 ஸ்கின் இல்லை. சரி இந்த டபுள் டேப் ஸ்கின்னை தூக்கிட்டு இப்போ இந்த சாக்கா பண்ணல வாங்க போதும். இப்போ 404 டைமண்டு சரி எப்படியாச்சும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. யாரா இந்த பைத்தியக்காரன் சாஸ்கிக்கு 167 டோக்கன் வச்சுட்டு இன்னும் 2 ஸ்பின் பண்ணால் சாஸ்கி எடுத்துடலாம், அதை விட்டு சாக்கா எடுக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சாஸ்கி எடுக்க இன்னும் 23 நாள் இருக்குது, ஆனால் சாக்கோ எடுக்க 1 நாள் தான் இருக்குது. அதனால தான் சாக்கோ எடுத்தேன். 400 டைமண்டுக்கு ஒத்துன்னு தான் சொல்லணும். சரி இதுக்கு டைமெல்லாம் காலியாகிடுச்சு, சரி போட்டு பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு சொல்லிட்டு ஒரு கேள் கேட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே விளையாட்டில் இதாக இருக்குது. இதை வச்சு போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது. நம்ம ஐடியிலே ஃபஸ்ட்டு எடுத்த அனிமேட்டட் கேரக்டர்னா அந்த சாக்குவா தான். சாஸ்கி இங்கே ஈவெண்ட் முடிய இன்னும் 23 நாள் இருக்குது. அதுக்குள்ளேயும் வீக்லி முடிஞ்சு 400 டைமண்ட் வந்ததும் அதை வச்சு ஸ்பின் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 டோக்கன் கொடுக்குறாங்க. இதில் மட்டும் 2 டோக்கன் இல்லை, அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் இருக்குமே எங்கடாது ஈவெண்ட்டில் கொடுத்தேன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. இங்கே காணோம் எங்கிட்டா போட்டிருக்கானுங்க காணுமே. இருந்துச்சு ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. அது இல்லை ஐயா இது இல்லையா இருந்துச்சு. இந்த ஈவெண்ட் தான். இதில் 3 கொடுக்குறானுங்க, மொத்தம் 5 இருக்கும். இந்த 5 ஸ்பின் பண்ணாலே ஒரு 10 கன்ஃபார்மாக கிடச்சிடும். கைஸ் உங்கள்கிட்ட ஒரு 2000 டைமண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக சுற்ற ஆரம்பிச்சிருங்க. லக்கு இருந்தால் அதுக்குள்ளே விடலாம், லக்கு இல்லைன்னா அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போகலாம். ஆனால் 2000 டைமண்ட் இருந்தால் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சில பேருக்கு 400 டைமண்ட் வந்துச்சு 800 டைமண்ட் வந்துச்சு சொன்னனால நீங்கள் போட்டு ஸ்பின் பண்ணி நிறைய டைமண்ட் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அது கிடைச்சாலே கிடைக்கலாம், இல்லை 5000 டைமண்ட்டுக்கு போனாலும் போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 டைமண்டில் ஈஸியாக எடுத்துடலாம். நான் நிறைய பேருக்கு ரெடீம் கொடிக்கவே கொடுத்துடலான்னு நினச்சேன், ஆனால் இங்கே கொஞ்சம் இஷ்யூனால பேங்க் இஷ்யூ, அதனால் எதுவுமே ரெடீம் ஆக மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா நான் ஆப் மூலமாக தான் எடுத்தேன். இந்த பண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் காசுலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஏதாச்சும் ஆப்லேருந்து உங்களை ஏர்ன் பண்ண முடிஞ்சு டாப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் யூடியூபர்ஸ் கிவ்வே கொடுப்பாங்க, அதில் போய் கலந்துட்டு அதில் ஜெயிச்சு எடுக்க பாருங்க. நான் எடுத்த ஏர்னிங் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரிலாம் ஆப்லாம் இருக்குது. அதுவும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் 2 பேர் பண்ணாதீங்க, நிறைய பேர் பண்ணுங்கள். அப்போ தான் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.